ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். லேடிஸ் எல்லாத்துக்குமே அவங்க வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாக தூசி இல்லாமல் ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் அதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்காதுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. நான் எங்கள் வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் நம்ம நிறைய பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? லைக் சிப்ஸ் பேக்கெட் ஆகட்டும், இல்லைன்னா ஏதாச்சும் க்ராசரி ஐட்டம், மாவு பேக்கெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அதை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருவோம். சப்போஸ் இந்த சிப்ஸ் பேக்கெட்டவே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன். நம்ம அதை வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதி வந்து அப்படியே ஓப்பனாக வச்சுட்டோன்னா சிப்ஸோட கிறிஸ்பினஸ் போயிடுங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளிப்ஸ் வாங்கி வச்சுருக்கேங்க. இது வந்து நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம பேக்கெட்ஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை போட்டோன்னா அதை டைட்டாக பிடிச்சிக்கும். நம்ம வந்து ஒரு 5 days 6 days கழிச்சுட்டு அந்த சிப்ஸ் பேக்கெட்டை வந்து நம்ம சாப்பிட்டோன்னா அதே கிறிஸ்பினஸ் வந்து 5 days கழிச்சும் இருக்குங்க. டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து புதுசாக பாத்திரம் ஏதாச்சும் வாங்கினோன்னா, அதாவது பித்தளை ஆகட்டும், இந்த மாதிரி சில்வர் ஆகட்டும், இல்லை அலுமினியம், எந்த பாத்திரம் வாங்கினாலும் அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கராச்சும் கண்டிப்பாக ஒட்டியிருக்கோங்க. ஸோ அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணோன்னா நம்ம வாஷ் பண்ண அந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கர் வந்து போயிடும். பட் அதோட கம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதை லைட்டாக சூடு பண்ணாலே போதும். அந்த ஸ்டிக்கரை நம்ம லேசாக இழுத்தோன்னா வந்துடும். பாருங்கள், இது வந்து ஸ்டிக்கர் எடுக்காமல் யூஸ் பண்ணது எந்த மாதிரி அந்த கம் ஒட்டியிருக்குங்கிறத பாருங்கள். அடுத்து டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூமில் கண்டிப்பாக நம்ம ஒரு மினி டஸ்ட்பின் வச்சுருக்கிறது அவசியங்க. ஏன்னா பெட்ரூமில் வந்து நம்ம வந்து எதுவும் வேஸ்ட்டு சேராதுன்னு நினைப்போம். பட் நம்ம வந்து கிளிப் வாங்கினாலும் இல்லை ஏதாச்சும் வேண்டாத ஹேர் பின் இருந்தாலும் அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப கொண்டு போடுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு நம்ம அங்கேயே தூக்கி வீசிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மினி டஸ்ட்பினை பெட்ரூமில் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அந்த வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் இதில் போட்டுட்டு அப்புறம் நிறைஞ்சதுக்கப்புறம் வெளியில் கொண்டு பெரிய டஸ்ட்பினில் போட்டுடலாங்க. டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பெட்ரூமில் ஒரு மினி டஸ்ட்பின் வச்சுக்கிறது அவசியமோ அதே மாதிரி பாத்ரூம்லேயும் ஒரு வேஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கிறது கண்டிப்பாக அவசியங்க. ஏன்னா நம்ம வந்து ஷாம்பு பாக்கெட் ஆகட்டும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருந்து வீக்லி ஒன்ஸ் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா அதை கீழே போட்டு அது ஒரு மாதிரி அன்ஹைஜீனிக்காக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5 அண்ட் லாஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் கோலப்பொடி வாங்குறது அவசியங்க. அதை வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லேயே வச்சுருக்காம இந்த மாதிரி நம்ம அஞ்சரை பெட்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கி அதில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஸோ நான் இன்றைக்கி சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.